துணிஞ்சு நீங்கள் வீடு வாங்குறதா இருந்ததுன்னா நம்ம உங்கள் நிலம் .comல வந்து அதில் இருக்க வீடுகளில் அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது என்ன ஏதுன்றது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி உங்கள் நிலம் வந்து கம்ப்ளீட்டாக சர்டிஃபைடு ஹவுசஸ் தான் விற்கிறாங்க. அதே நேரத்தில் ரெண்டல் கொடுக்குறாங்க. நீங்கள் ரெண்டலுக்கு ஏதாவது லிஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் விற்கிறனாலும் விற்றுக்கலாம், வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கம்ப்ளீட்லி சர்டிஃபைடு. அதே நேரத்தில் ஃபுல்லாக அங்கே இருக்கிற அங்கே உள்ள ஸ்பெஷலிஸ்ட் வந்து உள்ள எல்லா என்ன சொல்கிறது, அதாவது பேக்கெண்டில் நடக்கக்கூடிய எல்லா வேலையும் வெரிஃபை பண்ணி இன்றைக்கி நிலங்கள் வீடுகளை வந்து போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்து என்ன பண்ணணும் என்ன இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் இவ்வளோ தூரம் இந்த வேலையை போய் பார்த்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இழந்து இன்றைக்கி வேல்யூவேஷனே இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ நடந்து போச்சு. இப்போ என்ன தெரியுமா கேட்குறானு அவனுங்க, அவரை கைது பண்ணுங்கன்றானு. அவன் பாட்டுக்கு உள்ளே போய் இருந்துருவான். உள்ளே போய் இருந்து 30 நாள் அவன் வெளியில் வந்துடுவான். உள்ளே போய் இருந்து நீட்டாக அதாவது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கி காலையில் கைது பண்ணப்பட்டார் அப்படிம்பாங்க. யாருன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி யாராவது கைது பண்ணுவார் அப்படிம்பாங்க. சாயங்காலமே பெயிலில் வந்துட்டா இருப்பாங்க. ஏன்னா அந்த பெயில் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்படைட் பண்ணுவாங்க. எக்ஸ்படைட்னா நீங்கள் காசை கொடுத்தோம் அப்படின்னா உங்களோடது அடுத்த ஹியரிங் கொண்டு வந்துடுவாங்க, நவுத்தி கொண்டு போயிடுவாங்க. பாத்தியப்பட்ட நிலமான ஒரு 15 ஏக்கர் எடுத்துக்கிட்டு அந்த 15 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2036 வீடு ஃப்ளாட், கிட்டத்தட்ட 8 பிளாக்ல 2036 ஃப்ளாட்டு. அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு குரூப், அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டு அதாவது ஒரு 1 கோடி நெருக்கி 1 கோடி மதிப்பில் விற்றுருக்காங்க. ஃப்ளாட்டு 1 கோடி. கிளப் ஹவுஸுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கான் தனியாக இந்த இத்தனை வீடுகள்லையும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான். அப்போ கிளப் ஹவுஸுக்கு மட்டும் ஒரு 30 கோடி தனியாக வாங்கியிருக்கான். ஏன்னா இப்போ அங்கே வாங்குற ஒருத்தனுக்கு என்ன நிலைமை, அவனுடைய புலம்பல் என்ன, அவன் கஷ்டம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. என்னன்னா நம்பர் 1, அதாவது அவன் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட அந்த 2036 வீட்டில் 1500 வீடுகளுக்கு மேலே லோன் தான் போட்டு வாங்கியிருக்கிறான். அப்போ இந்த லோன் போட்டு வாங்கவும் லோன் எப்படி தருவான் யோசிங்க. பேங்க்கில் போய் லோனு வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா வீடு பார்ப்பான், வீட்டுக்கு வேல்யூவேஷன் என்னன்னு பார்ப்பான், வீட்டுக்கு ஆன் பார் வேல்யூவேஷன் இப்போ என்ன இருக்குது, அதாவது மார்க்கெட் ரேட் என்ன, அதே நேரத்தில் வந்து வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்ப்பான். ரியல் சிவில் வேல்யூவேஷன் என்ன, மார்க்கெட் ரேட்னு பார்ப்பான். சிவில் வேல்யூவேஷன் எடுத்துக்குவான். எடுத்துகிட்டு இதுக்கு அவனால் எவ்வளோ லோன் தர முடியும், நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும், அவன் கொடுக்குற லோன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணணும், எவ்வளோ வட்டி தரான், எல்லாத்தையும் அவன் பிளான் பண்ணி கொலேட்டரில் தான் வைப்பான். அப்போ ஒரு வீட்டுக்கு இன்வெர்டரே வேலை பார்க்காத ஒரு வீட்டுக்கு தேவையான ஜென்ரேட்டர் எவ்வளோ தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நீங்கள் ஒரு கரண்ட் ஓடாக்கிங்கன்னா 1/2 லிட்டர் பெட்ரோல், 6 மணி நேரம் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல், 12 மணி நேரம்னா 2 லிட்டர் பெட்ரோல், 24 மணி நேரம்னா 4 லிட்டர் பெட்ரோல். அதாவது ஒரு நாள் முழுக்க ஜென்ரேட்டரை ஓட வச்சு உங்கள் வீட்டில் இபியே கிடையாது, ஒரு நாள் முழுக்க உங்கள் வீட்டில் கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா 400 ரூபா 4 லிட்டர் பெட்ரோல் தேவை. அப்போ இது நான் சொல்கிறது சாதாரண வீடு. இவன் கிளப் ஹவுஸு, அந்த ஹவுஸு, இந்த ஹவுஸு 78 லிஃப்ட் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் காமன் ஏரியா, அதுக்கு ஒரு 500 லைட்டு போட்டிருப்பான். பில்டிங்கை மிளிமிளின்னு காட்டுன்றதுக்காண்டி அதுக்கு ஒரு 500 லைட்டை போட்டிருப்பான். அதில் வெளியில் சுற்று செலவுக்கான லைட்டுக்கு என்ன, அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே லைட்டு, வராண்டா காமன் லைட்டு, லிஃப்ட் ஏரியா லைட்டு, அந்த லைட்டு, பார்க்குக்கான லைட்டு, ஸ்விம்மிங் பூலுக்கான லைட்டு, கிளப் ஹவுஸுக்கான லைட்டு, அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இவன் 2036 வீட்டுனால 4000 சாதாரண வீட்டுக்கு தேவையான லைட்டு இவனுக்கு தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் கோடி கணக்க ஈபிக்கே மாசம் செலவழிப்பான். ஸோ மனை காப்பவள் மனைவி. இந்த மனையும் சரி மனைவியும் சரி நம்ம ஒழுங்காக தேர்ந்தெடுக்கலைன்னா அது என்றைக்குமே வந்து பிரச்சனை தான். ஸோ அந்த பிரச்சனை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே அப்படி தான், வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்கும். அதில் ஏதாவது ஒரு குளறுபடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா நம்ம வேறு வழி இல்லாமல் வாழ்க்கை ஃபுல்லாக சகிச்சுட்டே தான் வாழணும். ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டையுமே வந்து ரொம்ப அமர தேடி ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து பல தேடல்களுக்கு அப்புறம் பல புரிதல்களுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த மனையை செலக்ட் பண்ணுற விஷயத்தில் ஒரு படித்த கூட்டம், அதாவது ஒருத்தரில் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 2500 பேர் படித்தவர்கள், அதுவும் படித்தோன்னா கொஞ்சம் படித்தவங்க இல்லை, சும்மா ஒரு மாதத்துக்கே 1.5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம்னு சம்பளம் வாங்குகிற அளவுக்கு
இன்றைக்கி படித்து வேலை பார்க்குற இடத்துல, குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிஸில் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸில் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் அங்கங்கன்னு பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு 2500 குடும்பங்களும் அந்த குடும்பங்களினுடைய தலைவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி படித்தவர்கள் அனைவரும் வந்து இந்த மனையை சரியாக சூஸ் பண்ணாததுனால, இந்த நிலத்தை சரியாக சூஸ் பண்ணாத, தன்னுடைய வீடை ஒழுங்காக சூஸ் பண்ணாததுனால தெருவில் நிற்கிறாங்கன்றதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் தாத்தா காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்கள் தாத்தா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நிலம் வாங்கி வைப்பார். உங்கள் அப்பா அந்த நிலத்தை பாதுகாக்க மட்டும் தான் முடியும். ஏன்னா அவருக்கு வர வருமானத்தை வச்சு நம்மளை எல்லாத்தையும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கே அவருக்கு சரியாக இருந்திருக்கும். அந்த வீட்டை கட்ட கூட முடியாது. நம்ம ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டுவோம். கட்டி முடித்து அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பால் காய்ச்சி போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, இந்த வீட்டுக்கு வேல்யூவே கிடையாது, இந்த வீடு செல்லாது, இந்த வீடு கட்டின இடம் செல்லாது அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது 3 ஜென்ரேஷனாக நீங்கள் வரீங்க, சொத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு கடைசியில் வீட்டை பூரா அழகழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அது இதையும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை கூப்பிட்டு பெரிய கறி விருந்தை போட்டு சாப்பாடு போட்டு பால் காய்ச்சி அந்த வீட்டை திறந்து போயிருந்த ஒரே வருஷத்தில் டக்குன்னு கவர்மெண்ட் சொல்லுது இந்த வீட்டுக்கு வேல்யூவே கிடையாது, எதுக்கு உங்களை யார் இந்த வீடை இந்த இடத்துல கட்ட சொன்னால், இந்த நிலத்துக்கு வேல்யூ கிடையாது, வீட்டுக்கு வேல்யூ கிடையாது, வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் இங்கே சென்னையில், அதுவும் சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி கொரட்டூரில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். இது நம்ம ஸ்கேம்ஸ் எத்தனையோ ஸ்கேம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்கேம்ஸ் ஆஃப் 2026 இதுதான். எனக்கு ஒரு 2014 இதோட ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, நம்மளை போன்றவர்களுக்கு தெரிய வந்தது எப்படின்னா 2026 தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 15.5 ஏக்கர், ஒரு 15.5 ஏக்கர் நிலம் வந்து நார்த்து கொரட்டூர், வடக்கு கொரட்டூரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போர்டு பார்த்துருப்பீங்க. கொரட்டூருக்குள்ளே போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். தெற்கு கொரட்டூர்ன்றது பக்தவச்சலம் காலேஜ் அதெல்லாம் இருக்குது, தெற்கு கொரட்டூர். அதை அப்படியே கிராஸ் பண்ணி அந்த சைடு நம்ம பாடியிலேருந்து போகிற ரூட், மாதவரம் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா வடக்கு கொரட்டூர், நார்த்து கொரட்டூர் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜு தான், அந்த ரயில்வே பாலத்துக்கு இங்கே அங்கேன்னு பிரிச்சிடலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நிலமான ஒரு 15 ஏக்கர் எடுத்துக்கிட்டு அந்த 15 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2036 வீடு ஃப்ளாட், கிட்டத்தட்ட 8 பிளாக்கில் 2036 ஃப்ளாட்டு அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு குரூப், அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு குரூப்பு. அந்த குரூப்பு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டு அதாவது ஒரு 1 கோடி நெருக்கி 1 கோடி மதிப்பில் விற்றுருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டு 1 கோடி. கிளப் ஹவுஸுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கான் தனியாக, இந்த இத்தனை வீடுகள்லையும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாங்கியிருக்கான். அப்போ கிளப் ஹவுஸுக்கு மட்டும் ஒரு 30 கோடி தனியாக வாங்கியிருக்கான். கிளப் ஹவுஸோட, ஸ்விம்மிங் பூலோட, பேட்மிண்டனோட, ஹைப்பர் மார்க்கெட்டோட, அதே நேரத்தில் வேறு ஜிம்மோட, வேறு லைப்ரரியோட, பார்க்கோட, எல்லா அம்யூனிட்டிஸும் கிட்டத்தட்ட 110 அம்யூனிட்டிஸ்க்கு மேலே கிளப் ஹவுஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டு ப்ளஸ் 2036 வீடு, மொத்த வேல்யூஷன் 2500 கோடி அடிச்சிருக்கான். இதை ஃபுல்லாக அவன் எங்கே கட்டியிருக்கான் அப்படின்னா புறம்போக்கு நிலத்தில் கட்டியிருக்கான். இன்னும் சொல்ல போனால் ஹெச்ஆர்என்சி இருக்கு இல்லையா, ஹெச்ஆர்என்சியினுடைய இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட்னு சொல்லிட்டு ஐயா சேகர் பாபு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய துறையின் கீழே வரக்கூடிய அறநிலைத்துறையினுடைய ஒரு இடம் 15.5 ஏக்கர். ஸோ அப்போ அந்த 15.5 ஏக்கரை யார் கட்டியிருக்கா என்னன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக தெலுங்குக்காரங்க. மதன் குமார்னு ஒருத்தன் உள்ள வரான். அதுக்கப்புறம் ஏதோ 2-3 ரெட்டிகள், இவங்களாம் ஒரு 4 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து நேராக இதை வந்து எல்லார் தலையிலையும் அரைச்சி 2014 2020 வரைக்கும் விட்டு குடி வந்திருக்காங்க. இது 2015 நோட்டீஸ் வந்திருக்கு. எங்கேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு? அந்த கோவில் சார்ந்த இடத்துலேருந்து, அந்த கோவிலுடைய அறநிலைத்துறை சார்ந்த தர்மவர்த்தான் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி நோட்டீஸ் வந்துருச்சு. எப்படின்னா இது வந்து வீடு இடங்கள்லாம் கட்ட முடியாது, இது வந்து கோவிலுக்கு பாத்தியப்பட்டது, இதில் எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினீங்க, இது யாரை வச்சு கட்டினீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக அவன் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அந்த கோர்ட் நோட்டீஸையும் மறைச்சு, அதுக்கப்புறம் சிவில் ப்ரொசீடிங் ஆகிருக்கு, அதையும் மறைச்சு, இது எல்லாத்தையும் மறைச்சு அந்த வீட்டை எல்லாத்தையும் விற்றுட்டான். இப்போ அவன் என்ன பண்ணான், அதாவது அந்த அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்காங்களே அந்த நிறுவனர், அந்த ஓனர், அந்த 4 டைரக்டர்ஸ், அவன் என்ன பண்ணான்றதை விட்டுருவோம். இப்போ நீங்கள் அதில் ஒரு வீடு வாங்கியிருந்தால் எப்படி இருக்கும், என்ன நிலைமை ஆயிருக்கும், அதை யோசிங்க. ஏன்னா இப்போ அங்கே வாங்கின ஒருத்தனும் என்ன நிலைமை, அவனுடைய புலம்பல் என்ன, அவன் கஷ்டம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. என்னன்னா நம்பர் 1, அதாவது அவன் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட அந்த 2036 வீட்டில்
1500 வீடுகளுக்கு மேலே லோன் தான் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த லோன் போட்டு வாங்கவும் லோன் எப்படி தருவான் யோசிங்க. பேங்க்கில் போய் லோனு வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா வீடு பார்ப்பான், வீட்டுக்கு வேல்யூவேஷன் என்னன்னு பார்ப்பான், வீட்டுக்கு ஆன் பார் வேல்யூவேஷன் இப்போ என்ன இருக்குது, அதாவது மார்க்கெட் ரேட் என்ன, அதே நேரத்தில் வந்து வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்ப்பான். ரியல் சிவில் வேல்யூவேஷன் என்ன, மார்க்கெட் ரேட்னு பார்ப்பான். சிவில் வேல்யூவேஷன் எடுத்துக்குவான். எடுத்துகிட்டு இதுக்கு அவனால் எவ்வளோ லோன் தர முடியும், நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும், அவன் கொடுக்குற லோன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணணும், எவ்வளோ வட்டி தரான், எல்லாத்தையும் அவன் பிளான் பண்ணி கொலேட்டரில் தான் வைப்பான். அந்த வீட்டை தான் கொலேட்டரில் வைப்பான். நீங்கள் ஒருவேளை கட்ட முடியாமல் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவான். வீட்டை ஜப்தி பண்ணி வீட்டை ஏலத்தில் விடுவான். இதுதான் ரூல். இப்போது நீங்கள் யோசிங்க, இந்த 2500 வீடு பட்டா இல்லாத புறம்போக்கு இடத்துல கட்டியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா அந்த பேங்க் என்ன பண்ணுறான், அந்த கொலேட்டரை ஃபுல்லாக பாஸ் பண்ணுறான். இந்த லோனுக்கான இந்த பர்டிகுலர் கொலேட்டர் வந்து செல்லாது அப்படின்றான். அப்போ செல்லாது அப்படின்னா நீங்கள் அவனுக்கு, அதாவது அவன் உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருப்பான், அந்த வீடை மொத்தமாக முடிக்கிறதுக்கு லோன் கொடுத்துருவாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் திருப்பி கட்டணும், கட்டியே ஆகணும். அதாவது நீங்கள் வாங்கி குடிப்போனீங்க தெரியுமா, அந்த வீடும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் அதுக்காக லோன் வாங்கி கொடுத்தீங்க தெரியுமா, அந்த லோனும் நீங்கள் திருப்பி அடைக்கணும். எப்படி? அதாவது ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா அதாவது இருந்தீங்க, இருக்கும்போது ஒருத்தவங்கிட்ட வந்தால் இந்த பொருளை வச்சுக்கோ அப்படின்னா இதுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 2000, இதுக்கு ஒரு 1000 ரூபா கட்டணும், ஒரு பேச்சுக்கு ஒரு 1000 ரூபா கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சொந்தக்காரர்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்துடுது, அந்த பொருள் உங்கள் கையில் வந்தோடனே காத்தா பறந்துடுது. இப்போ சொந்தக்காரன் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்க, அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கினப்போ அந்த 1000 ரூபாய் கொடு அப்படின்றான். இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ஒருத்தர் கடன் வாங்கினீங்க, கடன் வாங்கி வீட்டை வாங்கினீங்க, வீடு உங்களுக்கு கிடையாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு, கடன் கொடுத்தா இப்போ கடன் கேட்குறான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக மாட்டிட்டு முடிக்கிறானுங்க. இதெல்லாம் யார்? எல்லாம் படித்தவனுங்க, மெத்த படித்தவனுங்க, பேசுகிறது பூரா இங்கிலீஷ் தான். நுனிநாக்கில் எப்போ இங்கிலீஷை வச்சுட்டு சுற்றுறவனுங்க இப்படி மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு முடிக்கிறானுங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த வீடை வாங்கும்போது யாராக இருந்தாலும் சார், அதாவது இன்றைக்கெலாம் ஊருக்குள்ளே நாங்களாம் கிராமத்துலேருந்து வர்றோம். இன்றைக்கி கிராமத்தில் ஒரு இங்கே தான் ரேரா சிஎம்டிஏ, முதல்ல எம்எம்டிஏன்றது, இப்போ சிஎம்டிஏ ரேராலாம் இங்கே கிராமத்தில் சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட ஒரு வீட்டை மாற்றி வாங்குறான்னா முதல்ல கேட்குறது என்னென்னா தாய்ப்பத்திரம் எங்கேம்மா. தாய்ப்பத்திரம் இல்லாமல் வீடு வாங்கினோன்னா கூமுட்டம் வாங்க ஊரில் வாங்க மாட்டா. என்னத்த கூமுட்டேன்னு சொல்கிறது என்ன, ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் எழுத பிடிக்க தெரியாத கை நாட்டு வைக்கிறவங்க. அப்போ நான் சொல்கிறது 60களில் 50களில். அப்போ 70, 80களிலே படிக்காதவங்க முதற்கொண்டு எல்லாருமே தாய்ப்பத்திரன்றது கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த படித்த முட்டா தற்குறிகள் கிட்டத்தட்ட 2500 வீட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கின எவனுமே தாய்ப்பத்திரம் இல்லாமல் வாங்கியிருக்கான். வருஷம் போய் கேட்பானுங்களாம் ஓனர்கிட்ட, சார் தாய்ப்பத்திரம் கொடுங்க. அவன் இல்லை இப்போ இல்லை நாளைக்கு வாங்க நினைக்கிறான். இப்போ ஏதோ என்ன சொல்கிறது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேங்க்கில் போயிட்டு இந்த செல்லானை ஃபில் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் செல்லான் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும் தெரியுமா. அந்த மாதிரி ஏசி ஓடல அதனால் இப்போ வேலை பார்க்க முடியாது அனுப்பணும். அந்த மாதிரி இவன் போய் கேட்பாங்க, அவன் கொடுக்கலான்னு வந்துடுவானா, அவன் போய் கேட்பாங்க கொடுக்கல வந்துடுவானா. இதை வந்து வெளியில் கூச்சமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேரும். சரி அதை விடு, தாய்ப்பத்திரம் இல்லாமல் நீ வாங்கிட்ட வச்சுட்ட ரைட்டு. அவன் ப்ராமிஸ் பண்ணது அவன் சொன்னதெல்லாம் செஞ்சானா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இபி இல்லாமங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இபி கனெக்ஷன் கொடுக்காம முதல் 4 வருடங்கள் 2014 2018 வரைக்கும் முதல் 4 வருடங்கள் வந்து ஜென்ரேட்டரை வச்சு இபி சப்ளை பண்ணிக்கிறான். அப்போ அவனை அப்போவே தெரிஞ்சிருக்க வேண்டாமா எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பான்னு. ஒரு வீட்டுக்கு சப்ளை பண்ணவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரேட்டர்லாம் வேண்டாம், வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லைன்னா இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்வெர்ட்டருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில வீட்டிலலாம் எப்போ புலம்பியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. மாதக்கணக்காக அது வந்து எப்போயுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும், இபி கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். கரெக்டாக கரண்ட் போகும், கரண்ட் போனால் 1.5 மணி நேரம் தான் தெரியும். என்னடான்னு பார்த்தா ஏறவே இல்லை அப்படிப்பாங்க. ஒரு இபியில் ஒரு கரண்ட் இல்லை அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்க இன்வெர்ட்டரே வேலை பார்க்காது. அப்போ ஒரு வீட்டுக்கு இன்வெர்ட்டரே வேலை பார்க்காத ஒரு வீட்டுக்கு தேவையான ஜென்ரேட்டர் எவ்வளோ தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நீங்கள் ஒரு கரண்ட் ஓடாக்கினா 1/2 லிட்டர் பெட்ரோல், 6 மணி நேரம் அப்படின்னா 1 லிட்டர் பெட்ரோல், 12 மணி நேரம்னா 2 லிட்டர் பெட்ரோல், 24 மணி நேரம்னா 4 லிட்டர் பெட்ரோல். அதாவது ஒரு நாள் முழுக்க ஜென்ரேட்டரை ஓட வச்சு உங்கள் வீட்டில் இபியே கிடையாது, ஒரு நாள் முழுக்க உங்கள் வீட்டில் கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா 400 ரூபா 4 லிட்டர் பெட்ரோல் தேவை. அப்போ இது நான் சொல்கிறது சாதாரண வீடு. இவன் கிளப் ஹவுஸு, அந்த ஹவுஸு, இந்த ஹவுஸு 78 லிஃப்ட் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் காமன் ஏரியா, அதுக்கு ஒரு 500 லைட்டு போட்டிருப்பான். பில்டிங்கை மிளு காட்டுன்றதுக்காண்டி அதுக்கு ஒரு 500 லைட்டை போட்டிருப்பான். அதில் வெளியில் சுற்று செலவுக்கான லைட்டுக்கு என்ன, அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே லைட்டு, வராண்டா காமன் லைட்டு, லிஃப்ட் ஏரியா லைட்டு, அந்த லைட்டு, பார்க்குக்கான லைட்டு, ஸ்விம்மிங் பூலுக்கான லைட்டு, கிளப் ஹவுஸுக்கான லைட்டு, அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இவன் 2036 வீட்டுனால 4000 சாதாரண வீட்டுக்கு தேவையான லைட்டு இவனுக்கு தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் கோடி கணக்காக இபிக்கே மாதம் செலவழிப்பான்.
மாதமாக செலவழிப்பான். அப்போது அது எப்படி பண்ணுறான், அதை ஏன் அவன் பண்ணுறான், அதுலேயே அவன் இன்டென்ஷன் தெரிய வேண்டாம். அப்போது ஒருத்தன் இபியை கனெக்ட் பண்ண கனெக்ஷன் வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்போ அவன்கிட்ட ஏதோ பேசிக்காக உளவியல் ரீதியாக அப்படி இல்லைன்னா டேட்டா ரீதியாக அவன்கிட்ட ஏதோ தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன் இபியில் ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிறீங்க இப்போ ஒரு இடத்துல புதுசாக வீடு கட்டி போகிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், அது சம்மந்தப்பட்ட லோன் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நீங்கள் தான் ஓனர்னு காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேரில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவான், முடிஞ்சு போச்சு. பட்டா மட்டும் தான், இபிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. கேஸ் பில் கேட்பான், நீங்கள் என்னன்றதுக்கு ஆதார் கேட்பான், முடிஞ்சது கொண்டு போய் கொடுத்து அவங்க பாட்டுக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துட போகிறான். அப்போ அதவே வாங்கி தர முடியலன்னா அங்கேயே தவறு போது 4 வருஷம் ஜென்ரேட்டர்லாம் போட்டுட்டு இருந்தாரு, அதுக்கு எங்களை தான் சார்ஜ் பண்ணுவாருன்றான். என்ன அதுக்கும் உட்காந்து காசை கொடுத்துருக்காங்க, ஏன்னா காசு இருக்குன்றதால கண்ட இடத்துல கொடுக்குறதாடா, அதுக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதையும் மறுபடியும் நீட்டாக வாங்கி அவனை ஜென்ரேட்டரை போட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு பாட்டுக்கு ஆள் அவுட்டு, சிம்பிள். இது 2வது மிகப்பெரிய தவறாக அவங்க அந்த மொத்த 2500 ஃபேமிலியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சிவில் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. சிவில் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பித்தோடனே இவனே வந்து ஒரு ஃபேக்கு பட்டாவை போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஃபேக்கு பட்டாவை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். சரி, ஒரு தடவை வாங்குறீங்க, ரைட்டு. அதை பட்டாவை எடுத்து கொண்டு போய் இவங்களே ஏதோ பட்டா இருக்குது, நீங்கள் பட்டா இல்லைன்னு சொல்லியிருந்தா பட்டா இருக்குன்னு கொண்டு போய் கொடுக்கும். அவன் என்ன சொல்கிறான், எம்எம்டிஏலேருந்து இல்லை இது வந்து செல்லாது, இது ஃபேக்காக இருக்குது, இந்த பட்டா உண்மையான பட்டா கிடையாது அப்படின்றான். சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஃபேக் பட்டான்னு உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இல்லை சார் இந்த மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க யார் ஓனர்கிட்ட, இல்லை சார் இந்த பட்டா செல்லாதுன்னாங்களே வேறு பட்டா கொடுங்கன்னு வாங்கியிருக்கானு. ஏன்னா அறிவு வேண்டாம் கூட, மறுபடியும் ஒரு பட்டாவை எடுத்து கொடுத்துருக்கான், அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கானு. பட்டா, அந்த பட்டாவோட ஒரிஜினாலிட்டி என்ன, அந்த பட்டாவுடைய இன்னைக்கு உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது 1000 வெப்சைட் இருக்குது. எத்தனை இந்த எம்எம்டியில் போனால் சும்மா சொல்லுவான், சும்மா ஃப்ரீ. நீங்கள் எக்மோரில் இருக்க ஆஃபீஸ், எம்எம்டி ஆஃபீஸ் இந்த பாலத்துக்கீழே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஐயா இந்த பட்டா உண்மையாக பொய்யா, இந்த பட்டா நியாயமாக இல்லை, இந்த பட்டா யார் பேரில் இருக்குது, இந்த பட்டாவோட உடமஸ்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் ஃப்ரீயாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை கூட பண்ணாமல் அவன் கொடுக்குறான் பட்டான்னு இவனுங்களும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அசிங்கப்பட்டு மறுபடியும் போய் புது பட்டா கொடுங்க வாங்கிட்டு இருக்கானுங்க. அதாவது கடைஞ்செடுத்த முட்டாள் கேள்விப்பட்டிருக்காங்க, வடிகட்டின முட்டாளையும் கடைஞ்செடுத்து வடிகட்டின முட்டாள்லாம் இவனுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு முட்டாத்தனத்தை பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வீடு வாங்குறதா இருந்ததுன்னா நம்ம உங்கள் நிலம் .comல வந்து அதில் இருக்க வீடுகளில் அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது என்ன ஏதுன்றது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி உங்கள் நிலம் வந்து கம்ப்ளீட்டாக சர்டிஃபைடு ஹவுசஸ் தான் விற்கிறாங்க. அதே நேரத்தில் ரெண்டல் கொடுக்குறாங்க. நீங்கள் ரெண்டலுக்கு ஏதாவது லிஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் விற்கிறனாலும் விற்றுக்கலாம், வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கம்ப்ளீட்லி சர்டிஃபைடு. அதே நேரத்தில் ஃபுல்லாக அங்கே இருக்கிற அங்கே உள்ள ஸ்பெஷலிஸ்ட் வந்து உள்ள எல்லா என்ன சொல்கிறது, அதாவது பேக்கெண்டில் நடக்கக்கூடிய எல்லா வேலையிலும் வெரிஃபை பண்ணி இன்றைக்கி நிலங்கள் வீடுகளை வந்து போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்து என்ன பண்ணணும் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் இவ்வளோ தூரம் இந்த வேலையை போய் பார்த்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இழந்து இன்றைக்கி வேல்யூவேஷனே இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ நடந்து போச்சு, இப்போ என்ன தெரியுமா கேட்குறானு அவனுங்க, அவரை கைது பண்ணுங்கன்றானு. அவன் பாட்டுக்கு உள்ளே போய் இருந்துருவான். உள்ளே போய் இருந்து 30 நாள் அவன் வெளியில் வந்துடுவான். உள்ளே போய் இருந்து நீட்டாக அதாவது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்றைக்கி காலையில் கைது பண்ணப்பட்டார் அப்படிம்பாங்க. யாருன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி யாராவது கைது பண்ணுவார் அப்படிம்பாங்க. சாயங்காலமே பெயிலில் வந்துட்டா இருப்பாங்க. ஏன்னா அந்த பெயில் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்படைட் பண்ணுவாங்க. எக்ஸ்படைட்னா நீங்கள் காசை கொடுத்தோம் அப்படின்னா உங்களோடது அடுத்த ஹியரிங் கொண்டு வந்துடுவாங்க, நவுத்தி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் புஷ் பண்ணி எக்ஸ்படைட் பண்ணி நீங்கள் ஹியரிங்கை வந்து நம்பரை கூட்டணும். நம்பரை கூட்டி ஹியரிங்கை வந்து பக்கத்தில் கொண்டு போகணும். பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்கன்னா உடனே ஜட்ஜ் எடுத்து பார்ப்பாரு, சரி அப்படின்னு சொல்லி சாயங்காலம் பெயிலை கொடுத்து அனுப்பிடுவார். அவங்களாம் சாயங்காலம் பெயிலில் எடுத்து 2500 கோடி வச்சுருக்கவங்க அவ்வளோதாங்க. ஒரு 25,000 பெயிலுக்கு செலவழிக்க மாட்டானா? முட்டா போயில அங்கே போய் என்ன கேட்குறானுங்கன்னா, இல்லை அவர் கைது பண்ணணும், அவர் எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாரு. இல்லைங்க, எப்படின்னா இவரை கைது பண்ணால் இந்த சாதாரண பிக் பாக்கெட் திருடனை அடிக்கிற மாதிரி அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு அவரை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறான் போல இருக்கு. இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவனுக்குலாம் உள்ளே போச்சுன்னா ராஜ மரியாதை கிடைக்கும். வெளில இருக்கிறத விட அதே தெரிய மாட்டேங்குது பாருங்க எங்களுக்கு. அவங்களுக்கு தனி செல் இருக்குது. அந்த செல்லில் ஹெல்த்தியான ஃபுட், டயட் ஃபுட்டுன்னு வெளியில் அலையிறானே இல்லை, டயட் ஃபுட்டு இருக்குது, ஜிம் இருக்குது, டிவி இருக்குது, ஏசி இருக்குது, எத்தனை சலுகைகள் இருக்குது. காசை கொடுத்தா அவ்வளோ சலுகைகள் இருக்குது. அவ்வளவு தூரம் அழகாக அவன் பாட்டு உள்ளே போய் இருந்துருவான். இல்லைன்னா இருக்க கூட மாட்டான். அவன் அன்னைக்கு காலையில் போயிட்டு பெயில் இது கொஞ்சம் நெருக்கிட்டு வரானுன்றதுனால ஒரு 10 நாள், ஒரு 7 நாள், ஒரு 3 நாள் உள்ள வச்சிருப்பான். 3 நாளில் பெயில வாங்கிட்டு அவன் பாட்டு மறுபடியும் அவன் ரெட்டின்னு ஆந்திராவில் எங்கேயாவது போய் ஹைதராபாத்ல அங்கே எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவான். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதே கேஸ் கூட கேஸ் கொடுக்க முடியாது. ஆமாம், இந்த வழக்கில் திருப்பி கொடுக்க முடியாது. ஆமாம், என்ன கேட்கணும், என்னோட 2500 கோடி 2036 வீட்டு குடும்பமும் நீங்கள் நடுத்தரில் நாங்கள் நிற்கிறோம், படித்தவங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்து சொத்துன்றது ஒன்று தான் சொத்து இருக்குது, எங்களுக்கு எங்கள் சொத்தை மீட்டு கொடுங்க அப்படின்றது ஒன்று, நம்பர் 1. இல்லைன்னா சொத்து கூட வேண்டாங்க, காசு நாங்கள் ஆளாளுக்கு இவ்வளவு பண்ணியிருக்கோம், அதில் எல்லாம் பேங்க் லோன் தான், இந்த பேங்க் லோன் கூட அடைச்சிட்டு நாங்கள் பேங்க் கொடுத்துருவாயே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. 2வது. 3வது இது HRNC தானே. ஓகே ஐயா சேகர் பாபு
ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய விடியல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்றீங்க. அப்போ அந்த விடியல் ஆட்சியில் ஐயா சேகர்பாபு அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசி இந்த 15 ஏக்கரை மட்டும் கண்டு காணாமல் அது கோயிலுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஏதோ ஒரு அமௌண்ட்டு நாங்கள் மறுபடியும் சேர்ந்துனாலும் கொடுக்குறோம். இல்லை கோர்ட் ப்ரொசீஜர் தானே. ஆமாம், இது எதுவும் இல்லை, கோர்ட் ப்ரொசீஜர் விட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், கோர்ட் ப்ரொசீஜர் நம்ம வருவோம். ரெக்வஸ்ட் வந்து இப்படிலாம் சொல்கிறேன். என்னன்னா இது வந்து சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இந்த 15 ஏக்கரை மட்டும் விட்டுருங்க. நாங்கள் எங்களாவது சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ரெண்டாவது அரசு எங்களை ஏதாவது ஒரு காப்பாற்றுங்க. அவனை டீடைன் பண்ணுங்க. யார் ஓனரை டீடைன் பண்ணி ஓனர்ட்டு எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் பிடிங்கிக்கோங்க. பிடிங்கிட்டு இந்த வீடுகளை மட்டும் இந்த 15 ஏக்கரை மட்டும் தயவுசெய்து என்கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படிலாம் வைக்கணும். அதை விட்டுட்டு என்ன கேட்குறான்னா அவனை கைது பண்ணி உள்ளே வைங்கன்றான். கைது பண்ணி அவன் உள்ளே வச்சுட்டானா உள்ளே போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் ஒரு சிவில் ப்ரொசீடிங் ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன். அவன் என்ன சிவில் ப்ரொசீடிங் ஆரம்பிப்பா தெரியுமா? சிம்பிளாக பேங்க் ரெப்டுமா மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பான். ஐயா நான் அந்த இடத்த இப்படி பண்ணிட்டேன், தவறு என் மேலே தான், அதுக்கு என் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங் ஆல்ரெடி இருக்குது, நான் ஒரு சிவில் ப்ரொசீடிங், என்கிட்ட இப்போ பணம் எதுவும் இல்லை, நான் கம்ப்ளீட்டாக பேங்க் ரெப்ட்டு, இதான் என் மஞ்சள் நோட்டீஸ், என்கிட்ட இருக்கிற சொத்தை பூரா எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவன் என்னதுமா பண்ணியிருப்பான், இப்போ வேறு வேறு இடங்களில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பாதி வேறு ஆட்கள் பேரில் வச்சுருவான். முடிஞ்சு இவன் பேரில் எதுவும் இருக்காது. இந்த 4 பேர் ஓனர் இருக்காங்க, இவன் பேரில் இருக்காது. அவன் மனைவி பேரில், அவன் பேரில், இவன் பேரில், அவங்க பேரெல்லாம் இருக்கும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பேங்க் ரெப்ட் டிக்ளேர் பண்ணிட்டா இன்வெஸ்ட் பண்ண எல்லாம் காலி. அதுக்கு முன்னாடி இவங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும், எடுக்க மாட்டாங்க. இதில் இவனுங்க சமயோஜிதமாக யோசித்து இவனுங்க பண்ண ஒரே அறிவார்ந்த செயல் என்னென்னா, இந்த 2500 வீட்டுக்காரனும் அந்த கம்பெனியுடைய இப்போ புது பெயர் என்னன்றது கண்டுபிடிச்சானு. அதுவும் பெருமையாக எல்லா வீடியோவில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அர்பன் ரைஸ் அப்படின்ற ஒரு பேரில் எங்களை ஏமாற்றிட்டாங்க. இப்போ அட வெண்ணடே இதெல்லாம் நியூஸில் சொல்லிடுவான். நியூஸை விட சாட்ஜிபிட்டியில் கொடுத்தா அது சொல்லிடும். அலையன்ஸோடைய புது ஓனர் யாருன்னு சொல்லிடுவான். அர்பன் ரைஸ்ன்ற ஓனர் இப்போ, அதாவது அலையன்ஸ்ன்ற ஓனர் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ்ன்ற இடத்துல கொரட்டூரில் வச்சுருந்தா இப்போ வந்து பேரை மாற்றி அர்பன் ரைஸ்ன்ற இடத்துல அர்பன் ரைஸ்ன்ற நேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அர்பன் ரைஸ் டெவலப்பர் அதுன்னு இருக்கும். அந்த அர்பன் ரைஸ்ன்ற பேரில் மாதவரம், கோயம்பேடு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவன் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கான். இவனுக்கு தான் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வீதியில் நிற்கிறாங்க. அதுவும் அதாவது இவ்வளவு மோசமான நல்ல படித்தவனுங்க இதெல்லாம் வந்து எல்லாரும் வீடு வாங்குற எல்லாருக்கும் ஒரு பாடம். இன்றைக்கி வீடு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பல யோசனைகளுக்கு அப்புறம், பல புரிதல்களுக்கு அப்புறம், பல படிப்பினைக்கு அப்புறம், பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் இன்றைக்கி உள்ளே போய் இறங்கி அது சம்மந்தப்பட்டவன் யார் வேலை பார்க்குறான், என்ன அவன் மனநிலை என்ன, அவனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறாங்களா, இது யார் டெவலப்பர்ஸ் யார், அவங்களுக்கு பின்புலம் என்ன, அவங்களோட பேஸ் என்ன, அவங்களுக்கு அரசியல் கூட ஏதாவது லிங்க் இருக்கா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, வீடு நமக்குள்ளது தானா, இவன் இதுக்கு முன்னாடி வீடு கட்டி ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களா, அவனுங்கெல்லாம் எப்படி இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இன்னும் இவன் கையில் எத்தனை ப்ரப்போஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இவனுக்கு என்ன தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு வீடு வாங்க. இந்த மாதிரி முட்டாப்பயில மாதிரி முட்டாத்தனமாக பண்ணிட்டு டிஜிபி ஆஃபீஸில் போய் ஃபோட்டோ கொடுத்தேன்னு இந்த ஏதாவது இந்த செக்ஸ் டார்ச்சரு அது இது நடக்கும்போது இந்த இவனை அவன் கூட்டு ஓடி போயிட்டான், என் பொண்டாட்டி இவன் கூட்டு ஓடி போயிட்டான், இவன் பொண்டாட்டி அவன் கூட்டு ஓடி போயிட்டான், இவனாவது போய் நிற்பானுங்க டிஜிபி ஆஃபீஸில் இப்படி தான் வச்சு நிற்பானுங்க. அந்த மாதிரி படித்த நீங்களும் வந்து ஆளாளுக்கு 1 கோடி இழந்துட்டு போய் நிற்காது தயவு செஞ்சு. சார் இப்போ வந்து ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்க, இல்லைனா ஒரு இடத்துல வந்து நிலத்தை வந்து புதுசாக பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே கவர்மெண்ட் ப்ரொசீடிங் தானே எல்லாமே, அங்கே அப்ரூவல் கொடுக்குறது யார்? கவர்மெண்ட் தான் சார். கவர்மெண்ட் தானே கொடுக்கும். அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இது கோயில் நிலம்னு தெரிஞ்சோ அங்கே அப்ரூவல் கொடுத்தவங்கள தானே ஃபஸ்ட்டு கேஸ் போடணும் சார். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா சார், இது ஒரு கிரே ஏரியா சார், ஒரு கிரே ஏரியா. இப்போ நீங்கள் ஜி ஸ்கொயர்னு கேள்விப்படுறீங்க. யார் அப்படின்னு கேட்டால் சபரீஷனோடதுன்றாங்க. திமுகவினுடைய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மச்சான், ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆமாம் ஐயா ஸ்டாலின் அவருடைய மருமகன். அப்போ அவரை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. இப்போ சபரீசன் ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பிளாட்டு போடுறாரு அப்படின்னா அதுக்கு அவர் போய் லைனில் நிற்பாருன்னு நினைக்கிங்க நீங்கள் அப்ரூவலுக்காண்டி. அப்போ அப்படிங்கும் பொழுது இவனுக்கு 2500 கோடிக்கு பெருமானமான ஒரு இடத்த இவனுக்கு ஆட்டையை போட்டு அதில் வீடை போட்டு ஒரு 2500 குடும்பத்தில் வித்துடலாம்னு நினச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய கிரிமினல் மைண்டாக இருப்பான் சார். இதெல்லாம் மாஸ்டர் மைண்டு சார். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கிங் பின்னு வாங்கலாம் அந்த ரேஞ்சு. இவனுங்களுக்கு அரசியல் பின்புலம் இல்லைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா போல? இல்லை நான் அதை நம்புவேனா? இல்லை, இன்றைக்கி மிகப்பெரிய நிறுவனங்களே வந்து அரசு அண்டி பொழிச்சு தான் இருந்துக்கிட்டு இருக்குங்க நமக்கு தெரியும். பட் நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தானே, கையை வரிச்சுட்டு போயிடுவான். அது திமுக அரசாங்கத்தில் ரொம்ப சாதாரணம் சார். பொதுவாக எல்லா அரசாங்கங்களுமே சாதாரணம், திமுக அரசாங்கத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். இதுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தாங்களோ அந்த தாசில்தார், அந்த ஆஃபீஸில் அந்த சப் ரெஜிஸ்டர் இவங்கெல்லாம் தானே கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க மேலே தானே இவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்கள தானே இவங்க கேட்கணும். ஆமாம், இவனை ஏமாத்துறவனை கேட்கறது என்ன பிரயோஜனம்? இன்னொன்று சார், இடையில இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் எனக்கு. ஒரு இது பீகாரில் நினைக்கிறேன் சார். பீகாரில் ஒரு செயலிழந்த நிலையில் ஒரு டவர் இருக்குது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இப்போ 0 ஆயிடுச்சு. ரிலையன்ஸ் டவர் இல்லாத ஊர்களே இருக்காது. ஒரு சில இடங்களில் ஏர்டெல்லும் விஐயும் மாற்றி வாங்கிட்டான், ஜியோவும் வாங்கிட்டான். ஆனால் அது இல்லாத டவர்களே கிடையாது. அப்படி ரொம்ப வருஷமாக இருந்த டவரை ஒரு 5 பேர் சேர்ந்து பிரித்து கொண்டு விற்றுட்டானுங்க சார். டவரை விற்றுட்டானுங்க. இத்தனைக்கும் அந்த ஏரியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர், அந்த ஏரியாவில் உள்ள பிரசிடென்ட், அதில் உள்ள போலீஸ்காரங்க இருந்து எல்லாவனும், அந்த தலைவர் ஏரியா தலையாரிலேருந்து எல்லாவனும் பார்த்துருக்கான். எல்லாரும் நினச்சிருக்கான் ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போல இருக்குது, ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, அதை பிரித்து கட்டிட்டு அடுத்து பண்ண போகிறாங்க. இவனுங்க நல்ல கட்டிங் போட்டு, நல்ல மிஷின் எடுத்துக்கிட்டு போய் கட்டிங்கை போட்டு ஒரு 15 நாள் இருந்து அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கம்ப்ளீட்டாக விற்று காசாக்கிட்டானுங்க சார். விற்று காசாக்கிட்டானுங்க. இதுதான் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றத விட என்னென்னா ஒரு ஒரு பரவலான ஒரு ஜென்ரல் தாட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை சார். நம்ம ஒரு ஜேசிபி இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஜேசிபி இருக்குன்னு வைங்களேன். நான் ஜேசிபி ஒரு மணி நேரத்துக்கு 1500 ரூபா சொல்லுவான் சார். வெளில போய் ஒரு ஜேசிபி வாடகை எடுத்துகிட்டு இந்த வெளியில் இருக்குல்ல, நம்ம உங்கள் ஸ்டுடியோ வெளியில் இருக்குல்ல, அந்த ரோடை இப்படி பொழந்தோன்னு வைங்களேன், எவனும் கேட்க மாட்டான். நம்ம பலத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் பொழக்கலாம். என்னை கேட்டால் பொழந்து போட்டோம்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பான், ஓ ஏதோ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதோ பெரிய ஆள் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அவ்வளோ. ஒருவேளை இந்த அவன் இப்படி எப்படி பேசிக்கணும்னா என்னங்க இப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் ஏதோ ரோட்டை கிட்ட பொழந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி. இவனுக்கு இந்த மாதிரி இந்த பொது புத்திமாக சார், இதை இந்த பொது புத்தியில் தான் இந்த மொத்தமும் நடந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது அவன் பாட்டுக்கு பில்டரை கூப்பிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு கட்ட ஆரம்பிச்சான். ரைட்டுங்களா? எல்லாரும் ப்ராப்பர் அப்ரூவல் தான் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது. அலையன்ஸா அவங்க பெரிய குரூப்பு, அவங்க எப்படி அப்ரூவல் வாங்க? அவங்களுக்குன்னு தனி போர்ட்டலே இருக்கும், லீகல் போர்ட்டல் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கான ஒரு தனி டிவிஷன் இருக்கும். அதெல்லாம் அவங்க பெரிய நிறுவனம். அவங்ககிட்ட போய் நம்ம என்ன கேள்வி கேட்க? அவங்க எல்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க. அந்த நினைப்பில் தான் அவ்வளோ பெரிய பில்டிங் எழுப்பி 2500 குடும்பத்தை ஏமாற்றிருப்பாங்க. 2500 குடும்பத்துக்கு 4 பேர் இருந்தால் 10,000 பேர் ஏமாந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுலாம் நிற்கிறான். இப்போ இந்த 2500 கோடி அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அதோட 0 வேல்யூவாக மாற்றுறாங்க இல்லையா? அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா சார்? வேறு வழி இல்லை சார். இப்போ சிம்பிளாக என்னென்னா, அதாவது தீர்ப்பு வருது இந்த ஜனவரி மாதம் 2026 தீர்ப்பு சார் 0 வேல்யூவாக மாறுதுன்னு சார். இந்த ஒன்றும் இல்லை, 590 591 சார் சர்வே நம்பர் 590 599 சர்வே நம்பர். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஆன்லைனில் சர்வே நம்பர் உங்கள் பட்டா என்ன, அந்த பட்டா யார் பேர் இருக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்களும் எடுத்து போய் பாருங்கள். கொரட்டூர் சர்வே எண் 590 591 போட்டால் இப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? அதில் என்ன தெரியுமா இருக்குது? இன்னார் கட்டிய இந்த கோயிலுக்கு, சார் இன்னார் கட்டினா ஹெச்ஆர்என்சிக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலம்னு இருக்கும் அதில். அப்போ அதில் நீங்கள் வீடு கட்டி வச்சா உங்கள் வீட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் நிலத்தில் நீங்கள் வீடு கட்டி வச்சா, உங்கள் பிளாட்டில் நீங்கள் வீடு கட்டி வச்சா உங்களுக்கு அதில் வேல்யூ இருக்குது சார். இல்லை சார், நீங்கள் கோயில் நிலம் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது இந்த கம்பெனி இல்லை, கரெக்டாக பணம் போட்டது மக்கள். அப்போது அங்கே இவ்வளோ வேல்யூபிளான விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ வேல்யூபிள் நடந்திருக்கு, இத்தனை வருஷங்கள் அதுக்கு வீடு கட்டியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துக்குன்னு அங்கே ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? அந்த வேல்யூ 0 வேல்யூ ஆகுறதுல என்ன பலன் இருக்குதுன்னு கேட்குறேன். இல்லை, இடமே ஃபஸ்ட்டு உங்கள் வேல்யூ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், ஒரு நிலம் இல்லாமல் வீடு தனியாக பறக்க முடியாது. ஆமாம், நிலம் வேணும். அப்போ அந்த நிலத்துக்கான வேல்யூவேஷன், அந்த நிலத்துக்கான உடமஸ்தான் நான் தான்றதை நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தானே அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் வாடகை கொடுங்க, ஒன்றும் இல்லை. இப்போவும் ப்ரொசீடிங் எப்படிலாம் போகணும் நான் சொல்கிறேன் பாருங்க. ஐயா, நீங்கள் 15 ஏக்கர் எடுத்துக்கிட்டீங்க, ரைட்டா? ஏக்கருக்கு எனக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க வாடகை அப்படின்னு கேட்க வரும். 15 லட்ச ரூபா கொடுப்பானுங்க, சரின்ட்டு வானுங்க சார், சரின்ட்டு வானுங்க. ஃபுல்லாக பணம், அதில் பணத்தில் குளிக்கிறவனுங்க ஓனர், வீட்டு ஓனர் மாதிரிலாம் இருக்கானு பார்த்தீங்கன்னா பேசுனாலே தெரியுது. அந்த 15 ஏக்கருக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படின்றான். 15 லட்சம் மாதம் 1.5 கோடி ரூபா வருஷம், நெருக்கி ஒரு 1.5 கோடி கொடுத்துட்டா நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போங்க, முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன வேல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் பிரச்சனை சார். அதாவது அந்த இடத்துக்கு வேல்யூஷன் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்து மேலே தங்கத்தை விளைய வச்சா கூட தங்கத்துக்கு வேல்யூஷன் கிடையாது. அப்போ இது சட்டவிரோதமாக நடந்ததுனால தான் இந்த இதுக்கு 0 வேல்யூ கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து கிரிமினல் ஆக்ட், இது கிரிமினல் ஆக்ட். நீங்கள் வந்து ஒருவருடைய இடத்த கப்ஜா பண்ணிருக்கீங்க, ஆக்குபைடு, இது அது இல்லீகலி ஆக்குபைடு. உங்களை வந்து, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேஸோட வேர்ஸ்ட் எண்ட் எது தெரியுமா? நீங்கள் பார்க்க தான் போறீங்க, ஏதோ இவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியற மாதிரி தெரியல சார். யாராவது ஒரு பெரிய ஆள் எடுத்து நடத்தினா அந்த கேஸை நடத்த முடியும். இதனுடைய எண்டு நீ நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கோம், ஒரு 6-7 ஜேசிபி போய் இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், 8 பிளாக்கை டெமாலிஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இது நடக்கும். வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்த நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் வீட்டை கட்டி நீங்கள் பாட்டுக்கு இருந்துங்க அப்படின்னா அதான பண்ணுவோம். நீங்கள் ஊருக்குள்ளே போய் ஒன்றும் இல்லை, இன்னொருத்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு திண்டு மட்டும் கொடுக்கலாம், திண்டை உடச்சிருவானே தெரியுமா இல்லையா?
திண்ட பஞ்சாயத்துலேருந்து ஆள் அனுப்பி அங்கெல்லாம் ஜேசிபிலாம் வச்சிருக்க மாட்டான், நல்லா கை கடப்பா 2 வச்சிருப்பான், 2 பேர் சேர்ந்து கொத்தி எடுத்துருவான். கொத்தி எடுத்துட்டு இந்த செயலை செய்தது பஞ்சாயத்து தான், நிர்வாகத்தை அடவுன்னு போட்டு போயிட்டே இருப்பான். முடிஞ்சது அவ்வளோதான். சார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஊருக்குரிய ஊர் பறந்த என்னதான் வானமே அதுக்கு சொந்தமாக இருந்தாலும் வானம் முழுக்க அது பறந்தாலுமே அதுக்குன்னு ஒரு கூடு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அது ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு அதை இனத்தை வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி இவங்க சிறுக சேர்த்து வச்ச பணத்தில் ஏதோ ஒரு ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அந்த வேல்யூவே 0 ஆகும்போது இவங்க பேங்குக்கு பதில் சொல்லணும், இல்லை இவங்க கடன் வாங்கினவங்ககிட்ட பதில் சொல்லணும், இவங்க இந்த வீடு கட்டின எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களுக்குலாம் பதில் சொல்லலாம். அப்போ ஏதாவது இந்த கோர்ட்டோ இந்த ப்ரொசீடியர் ஏதாவது அவங்களுக்கு மெர்சி அந்த கருணை காட்டுற மாதிரி ஐடியா இருக்குமான்னு? இல்லை சார், மெர்சி வந்து இதில் வராது. இது வந்து சட்டத்தின் முன் அந்த மாதிரி எதுவும் எடுபடாது சார். ஏன்னா இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா சேகர்பாபு ஐயாவை கூப்பிட்டு வச்சு பேசி அவர் இந்த நிலத்தை ஃப்ரீயாக கொடுப்பாரா, இல்லை ஏதாவது ஒரு ரெடியூஸ்டு ரேட்டுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸு கொடுப்பாரா? இவங்க எல்லாரும் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சேகர்பாபு அவர்கிட்ட பேசி ஒரு 2500 வீட்டில் 10,000 ஓட்டு இருக்குது ரைட்டுங்களா, அதில் சிறுசாக கழிச்சா கூட உங்களுக்கு 7,000 ஓட்டு இருக்குது, கொரட்டூரில் ஃபுல்லாக 7,000 ஓட்டை நான் எப்படி வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த 15.5 ஏக்கரை மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த அசோசியேஷனுக்கு எலெக்ஷன் நடத்துகிற அந்த பிரச்சனையை பேசுகிற மறந்துட்டு பாருங்களேன். இந்த அசோசியேஷனில் இந்த எலெக்ஷன் நடத்தி இப்போ அசோசியேஷன் தலைவராக ஒருத்தரமா தெரியுமா, அவன் வந்து இதில் முண்டி அடித்து வேலை பார்த்து இந்த 15 ஏக்கருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு மறுபடியும் எல்லாத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்து இந்த 15 ஏக்கரை வாங்கினாதான் இந்த வீடு உங்களுக்கு, இல்லைன்னா கிடையாது சார். இல்லை ஏக்கர் நீங்கள் வாங்க முடியாதுல்ல, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை நீங்கள் வாங்கவும் முடியாது, எதுவும் பண்ண இல்லை, வேற வழி இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும். தானமாக நிலத்தை நீங்கள் தானமாக கொடுக்க முடியாது. இல்லை சார், இப்போ நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம், கோயில் உங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லை இப்போ ஹெச்ஆர்என்சி அதாவது தனியான அது முன்னாடி வந்து இந்த ராஜாக்கள் இந்த என்ஆர்கி இருக்கும் பொழுதுலாம் வந்து தானமாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கோயில் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டா போட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். தானம் இல்லை, இப்போது அந்த இடத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். இப்போ ஈசிஆர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரைட் சைடில் இருக்கிற எல்லா இடமும் புறம்போக்கு இடம் தான். ஈசிஆர் ரைட்டும் சரி லெஃப்ட்டும் சரி எல்லாம் அப்படி தான். அது அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த என்க்ராச்சிங் வர ஆட்டோமேட்டிக்காக இபி கொடுத்தாங்க, கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நடந்தது. இன்றைக்கி எல்லாரும் ஆளுக்கு 3 வீடு 4 வீடு வச்சுருக்காங்க, சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் இதுக்கு மட்டும் இது வந்து புள்ளி மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறநிலைத்துறையிலேருந்து எத்தனை சர்வே புள்ளிகள் எங்கிட்ட இருக்குது அப்படிம்பாங்க. அதில் ஒரு சில புள்ளிகளை விட்டு கொடுத்து 590 590 எஸ்ஆர்என்சி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புறம்போக்கு நிலமாக மாறிடும். புறம்போக்கு நிலமாக மாறினா அதுக்கப்புறம் அதுக்கு பட்டா கவர்மெண்ட் கொடுத்துடலாம், அது வேணால் பண்ணலாம். ஸோ இது நடந்ததுன்னா, இது நடக்க வாய்ப்பு இருந்ததுன்னா, இதை எப்படி அணுகுனாங்கன்னா அவங்க பண்ணலாம், அவ்வளோ.